ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கடாய் நல்லா சூடாச்சு. நமக்கு இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா திருக்க மீன் குழம்பு செய்ய போகிறோம். இந்த திருக்க மீன் குழம்பு உடம்பு வலி, கை கால் வலி எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது. இதை செய்கிறது எப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். என் கடாய் நல்லா சூடாயிடுச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. கருவேப்பிலை போட்டுட்டு வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெங்காயம் நல்லா வதங்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் இந்த பதத்தில் நல்லா வதங்கட்டும். இன்னும் கூட வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும். நான் ஒவ்வொரு முறையும் குழம்பு செய்கிறப்ப சொல்கிற மாதிரி தான், வெங்காயம் தக்காளி எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா வதங்குதோ அந்த அளவுக்கு குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதுங்களா, கண்ணாடி பதத்தை தாண்டி ஒரு ப்ரௌனிஷ் கலரில் வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு, மஞ்சள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா குழவி கொடுங்க. இப்போ வந்துட்டு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும். ஒன்றோடு ஒன்று சேர்ந்த மாதிரி இருக்கணும். தக்காளி தனியாக வெங்காயம் தனியாக இருக்கக்கூடாது. நல்லா தெரியணும் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும். இன்னொரு விஷயம் என்னென்னா, கிச்சனை நீட்டாக வச்சுக்கிறதுக்கான ஒரு டிப்ஸ் என்னென்னா, எந்த பொருள் எடுக்கிறோமோ அதை யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் சிரமம் பார்க்காம எடுத்த இடத்துலையே அதை எடுத்துகிட்டு போய் வச்சோன்னா நமக்கு கொஞ்சம் வேலை மிச்சமாகும் ஃப்ரெண்ட்ஸ். அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் கொஞ்ச நாள் அப்படி தான் அதுக்கு க்ளீன் பண்ண ஒரு ஆள் வர வச்சுட்டே இருப்பேன். இப்போ நான் எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கும்போது எனக்கு அந்த வேலை வந்துட்டு கிச்சனும் நீட்டாக இருக்குது. அந்த வேலை வந்துட்டு தனியாக செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு நல்லா மசிச்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்படி கரண்டியால். இது செய்கிறது நார்மல் மீன் குழம்பு மாதிரி தான். ஆனால் இது செய்கிறப்ப நம்ம கொஞ்சம் காரமாக மிளகு சீரகம் சேர்த்து அரைச்சிக்கணும். இஞ்சி பூண்டு, நம்ம மீன் குழம்பு ஒரு சிலர் வந்து பூண்டு மட்டும் போட்டு செய்வாங்க. நம்ம வந்துட்டு இந்த குழம்புக்கு இஞ்சி பூண்டு மிளகு சீரகம் இதை தனியாக வச்சு அரைச்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த அரைச்ச அந்த விழுதை தான் வந்துட்டு இதில் போடணும். இங்கே பாருங்கள், நான் மிக்ஸி ஜாரில் இஞ்சி பூண்டு மிளகு சீரகம் அரைச்சி கொண்டு வந்துட்டேன். என்னோடய தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் இதை சேர்த்துக்கிறேன்.
இந்த இஞ்சி பூண்டு மிளகு சீரகம் நீங்கள் இதோட சேர்த்திங்கனாலே அந்த குழம்பு வந்துட்டு ஒரு நல்ல ஸ்மெல்லு பயங்கரமான, அதாவது அரோமா வாசனைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது பயங்கரமாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜில் இது நல்லா வதங்கட்டும். நம்ம நார்மலாக மீன் குழம்புக்கு என்ன பண்ணுவோன்னா, மீன் வந்து நல்லா தண்ணி கொதிச்சா அப்படியே போடுவோம் இல்லையா. இந்த மீன் வந்துட்டு திருக்க மீன் வந்துட்டு நல்லா திடமாக இருக்கும், சிக்கன் பீஸ் மாதிரி இருக்கும். இதை நம்ம மசாலா போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம திருக்க மீன் போட்டுடலாம். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்ல மசாலாவை வதக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இது எனக்கு சைடில் எண்ணெய் பிரிஞ்சு வருதுங்களா, இது மாதிரி பிரிஞ்சு வந்தாலே நல்லா மசாலா வதங்கிடுச்சுன்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜில் நான் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நம்ம புளி வேற ஊற்றுவோம் இந்த குழம்புல. இந்த மாதிரி மசாலா எல்லாம் ஒன்று கலந்து வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இது அப்படியே வந்துட்டு உடனே வந்து மீன் போட்டுறாதீங்க. கொஞ்சம் நல்லா மசாலா வந்துட்டு பச்சை வாசனை போட்டோம். நானுமே வந்துட்டு அதிகமாக இந்த மீன் சமைச்சதில்லை. நான் எதை பார்த்து சமைச்சேன்னா வந்து இங்கே பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிரேவி நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நான் இந்த திருக்க மீனை நல்லா கழுவி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். திருக்க மீன் அப்படியே எல்லாமே உங்களுக்கு பார்க்குறதுக்கு லுக் வைஸ் அப்படியே சிக்கன் பீஸ் மாதிரி இருக்கும். இந்த தோல் எல்லாமே கருப்பாக இல்லை அப்படின்னு சொன்னால், இந்த மீனை நான் கட் பண்ணலை, எனக்கு மீன் கொண்டு வந்து கொடுத்தவங்களே கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. திருக்க மீன்லேருந்தே தண்ணி விடும். ஸோ அதுக்கு முன்னாடி தண்ணி சேர்க்கறதுக்கு அதுக்காக தான் இதை நீங்கள் உடஞ்சிடும் அப்படின்லாம் நீங்கள் பார்க்கவே தேவையில்லை. இந்த மீன் உடைய மாட்டேங்குது. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கிரேவியோட. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இதையே வந்துட்டு புளி ஊற்றாமல் நீங்கள் புளி இல்லாமல் இதையே தண்ணி விடும் இல்லைங்களா, இதையே தொக்கா வச்சுட்டு கூட சாப்பிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி குழம்பு பதத்தில் தான் செய்கிறேன், அதனால் நான் புளி ஊற வச்சுருக்கேன். முதல்ல இது கொஞ்சம் வேகட்டும், நீங்கள் பார்த்துக்கிட்டு. ஏன்னா சிக்கன் மாதிரியே தான், சிக்கன் ஃப்ரெஷ் சிக்கனாக இருந்தால் எப்படி வந்துட்டு சிக்கன்லேருந்து தண்ணி விடும் இல்லைங்களா, அதே மாதிரி தான் இந்த குழம்புக்குமே. எதுக்குமே டிஃப்ரென்ஸ் கிடையாது. நம்ம நார்மலாக சிக்கன் செய்கிற மாதிரி எப்படி செய்வோமோ, ஆனால் என்னென்னா புளி ஊற்றிப்போம். இதில் மீன் குழம்பு மாதிரி புளியும் ஊற்றிப்போம். நீங்கள் இதை சிக்கன் குழம்பு மாதிரி செஞ்சாலுமே நல்லாயிருக்கும், புளி குழம்பு மாதிரி செஞ்சாலுமே, அதாவது மீன் குழம்பு மாதிரி செஞ்சாலுமே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஃபஸ்ட்டு உப்பு போட்டேனே, அவ்வளோதான். இப்போ நான் உப்பு பார்த்துக்கிறேன். எனக்கு லைட்டாக உப்பு தேவைப்படுது, நான் போட்டுக்கிறேன். இது நல்லா சிம்மில் வச்சு வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே நான் புளி கரைச்சி கொண்டு வந்துக்கிறேன்.
புளி வந்து உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு புளி அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. கம்மியாக சாப்பிட்றவங்க கம்மியாக எடுத்துக்கோங்க. நாங்கள் புளி கம்மியாக தான் சாப்பிடுவோம். அதனால தான் ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். அதுலேயுமே கொஞ்சம் தான் போடுவாங்க. இந்த ஸ்டேஜில் புளி தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது நமக்கு தேவைன்னா புளியை நீங்கள் கரைச்சி ஊற்றிக்கோங்க. எனக்கு புளி போதுன்றதால நான் நார்மல் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என் குழம்பு இப்போ நல்லா கொதித்து வரட்டும். நான் உங்களுக்கு குழம்பு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். நம்ம குழம்பு இப்போ நல்லா கொதிக்குது, நல்லா கொதித்து வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். குழம்பு கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சி அதாவது நம்ம குழம்பு வந்து நல்லா கொதிக்குது. சும்மா ஒரு முறை கலரி விடுங்க, மீனெல்லாம் ஊட்டிட்டு இருக்க போது. பாருங்க, திருக்க மீன் பா, வாசனையே நல்லா இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் சிம்மில் வச்சு கொதிக்க விடலாம். கொஞ்ச நேரம் சிம்மில் வச்சு கொதிச்சிட்டோம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை தூவி நம்ம குழம்பு ரெடி ஆகிடும் சாப்பிட்றதுக்கு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குழம்பு நல்லா கொதித்து சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தூவிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் செஞ்ச இந்த குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லாவே இல்லைன்னா கூட கமெண்ட் பண்ணுங்கள், டிஸ்லைக்காவது போடுங்க. என்னோடய சேனலில் உங்களுக்கு இந்த டிஷ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இதோட அதிர்ஷ்ட ரெசிபி என்னன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். திருக்க மீன் குழம்பு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். Thank you, friends.